நம்பர் ஃபஸ்ட்டு உள்ளவங்க வாங்க சார். எனக்கு வந்து ஆபிரகாமை போல நடித்து காட்டு எனக்கு வந்து ஆபிரகாமை போல நடித்து காட்டு ஏசப்பா. உங்களுக்காக என்னுடைய பையன் ஈசாக்க நான் தரேன் ஏசப்பா. நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுனால நான் உங்களுக்கு தரேன் ஏசப்பா. வா மகனே, நம்ம மலை மேலே போய் ஏசப்பாக்கு வந்து பலி செலுத்தணும். தெரியல, ஏசப்பா வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஏசப்பா பார்த்துக்கொள்வார், நம்ம வந்து எதுக்கும் கவலைப்பட வேணாம். எல்லாரும் கைத்தட்டி இன்னும் நல்லா கைத்தட்டி கொடுத்துருங்க. ரெண்டாவது, நான் பிஆர்எல் ஆஜிஸில் வேலை செஞ்சுருக்கேன். டெய்லி ஒரு கம்பெனியில் போயிருப்பேன். அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேக்கோட வேல்யூ வந்து 1 கோடி ரூபாய். அது வந்து லோடிங் பண்ணும்போது எனக்கு தெரியாமல் அது வந்து மிஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அது வந்து கர்நாடகாவிலும் போக வேண்டிய மெட்டீரியல். ஆக்சுவலாக அது போயிட்டு அது மிஸ் ஆனோன்னு கர்நாடகாவிலேருந்து எனக்கு ஃபோன் வருது, அந்த பேக் மிஸ் ஆகிடுச்சு, 1 கோடி ரூபாய் வேல்யூ. 2 நாளாக தூங்கலை. நானும் வீட்டில் அதை சொல்லலை. ஏசப்பாவை தான் நினச்சினே இருந்தேன். அது எப்படியாவது அது கிடைக்கணும்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் எனக்கு ஃபோன் வருது, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. அந்த பேகு கர்நாடகாவில் ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் அது வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ண பிறகு அந்த பேக் அங்கே தான் இருக்குது. அதனால சென்னையிலேருந்து ஃபோனு, கர்நாடகாவிலேருந்து ஃபோன் வந்துட்டு அப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதியாக வந்து ஏசப்பா வந்து ஆத்தருக்கு சொத்துனப்பா. இது வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வார்த்தையில் அந்த வசனத்தை வச்சு நான் நடித்து காட்ட வேண்டும். நல்லா பிரியாணி ஆச்சு இன்றைக்கி, நல்லா ருசியாக நல்லா சாப்பிட்ணும் நம்ம சர்ச்சில், பரவாயில்ல. ஆனால் பணம் இல்லையே, எப்படி என்ன பண்ணுறது தெரியலையே. 4 வாங்கலாமா 5 வாங்கலாமா திட்டம் வைத்து வந்தேன். 1 வாங்க 2 வாங்க பணம் இல்லாமல் இருக்கே ஏசப்பா. ஐயோ, என்ன பண்ணுறது. ஒரு கால் வருது, ஃபோன் வருது. பிரதர், பிரைஸ் லார்ட். சொல்லுங்கள் பிரதர், உங்கள் ரொம்ப நாளாக ஒரு 1000 ரூபா பணம் போடணும்னு இருக்குது, அதை உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ன்றா. அவர் சாப்பிட்டு பிரியாணி வாங்கி ருசி இல்லை, அந்த நேரத்துக்கு பணத்தை உதவி செய்ய தேவனுக்கு கொடான கொடி சோத்தம். ஒரு நிமிஷம் ஒரு சிறிய சாட்சியை பகிர்றோம் அப்படின்னு. லாஸ்ட் மந்த்து 17th அப்போது ஆஃபீஸ் முடிச்சுட்டு யூஸ்வலாக நான் கிளினிக்கில் போயிட்டு பிளஸ்ஸி பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். அப்படி போய் பார்க்கும்பொழுது கொஞ்சம் வயிறு வலியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்க்கும்பொழுது எனக்கு வயிறு கொஞ்சம் உப்பசமாக இருக்க மாதிரி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் யூஸ்வலாக நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வருவேன். நான் ரெஃப்ரெஷ் ஆகும்பொழுது அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப வயிறு வலியாக இருக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்னாங்க. ஸோ யூஸ்வலாக மென்ஸ் எப்படி இருப்பாங்க, எனக்கு சின்ன ஒரு ஐடியா, நம்ம அவங்க என்ன சொன்னாலும் இமிடியேட்டாக ரியாக்ட் பண்ண மாட்டோம். நான் மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பேன். அண்டு அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப வலிக்குது அப்படின்னாங்க. சரி, அவங்க பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி, கோபிகுமார் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் என்ன சொன்னாருன்னா, ஸ்டோன்ஸ் சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, நான் மேக்ஸிமம் வந்து ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, அதனாலேயே ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக சொன்னாங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் தள்ளி போட்டு தான் பார்ப்பேன். ஏன்னா டேப்லெட்ஸ்லாம் நிறைய எடுக்கக்கூடாது, மேக்ஸிமம் சித்தா இந்த ஃபுட்டு அதிலே பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் உள்ள ஆள் நான். ஸோ அப்போ போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் இன்னும் சிவியராக பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும்னு அவங்கள தான் சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம்
நான் தெரிஞ்ச ஒருத்தர் கால் பண்ணேன் கார் எடுத்துகிட்டு வர்றதுக்காக. பட் அவர் ஃபோன் பிக் பண்ணல. இம்மிடியேட்டாக அவங்களே தான் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு. சரி, பாஸ்டருக்கு கால் பண்ண உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பாஸ்டர் வந்துட்டார். அதில் வண்டியில் போகும்பொழுது அவங்களால உட்காரவே முடியல. அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ பெயின். அவங்களால அந்த இடத்துல உட்கார முடியல. இப்படி அப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். இசப்பா சரியாயிடணும், எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் சரியாயிடணும், பூர்ணமாக சரியாயிடணும் அப்படின்னு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாமே செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்டோன் இருக்குது, சரி ஸ்டோன் இருக்குது, மெடிசன் கொடுத்தாங்க. ஸ்கேனும் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து பாப்பாவுக்கு பர்த்டே. அடுத்த நாள் பாப்பாவுக்கு பர்த்டே. அதனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். கிளம்பிட்டோம். எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். பாஸ்டர் காரும் லாபிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏற போகிற டைமில் அவங்க, இல்லைம்மா எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, மறுபடியும் பெயினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையாகவே அவங்க சொன்ன பிறகு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம். அட்மிட் பண்ணிவிட்டு நைட்டில் ரொம்ப பெயினாக இருந்தது. சப்போஸ் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தனாலே அது கரெக்டாக இருந்திருக்காது. அதுக்கப்புறம் நிறைய இன்ஜெக்ஷன் தென் டேப்லெட்லாம் போட்டு காலையில் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். நான் நைட்லாம் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்ப நன்றி சொல்கிறோம். தென் இதுக்கப்புறம் நம்ம கூட சார்ந்தவங்கள மனைவி ஹஸ்பண்டை பத்திரமா பார்த்துக்கணும். இன்னொன்று, பொதுவாக நம்ம பெண்கள் நான் சொல்கிறேன், ஆண்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருப்போம். தேவையான டைமில் தண்ணி குடிச்சிருவோம், ஒரு சில டைமில் நம்ம சாப்பிட்ருவோம். ஆனால் பெண்கள் வந்து அவங்க மேக்ஸிமம் ஒர்க்கு, ஃபேமிலி, நம்ம ஃபேமிலிக்காக என்ன பண்ணணும், நம்ம ஒர்க்குக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு தான் ஓடிட்டே இருக்காங்க. அதனால் பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், ஆனால் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை, பட் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. ஸோ எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணாலும் சரி, உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். கர்த்தர் அந்த எங்கள் ப்ரேயரை கேட்பார், அது மூலம் சரியாகும். ரொம்ப நன்றி. பைபிள் ஸ்டோரி சொல்லும் போனால் நாள்கள் போதாது. நம்ம செய்தி காத்திருக்கிறோம். ஆண்டவர் தேவன் ஆதி முதல் தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்த வேதத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படால் நாள்கள் போதாது. நோவா காலத்திலிருந்து, ஆபிரகாம் காலத்திலிருந்து, ஈசா காலத்திலிருந்து அநேக வார்த்தைகள் பற்றி, பைபிள் பற்றி ஸ்டோரி சொல்லியிருக்கிறது. அடிமை கூட அந்த பைபிளை பற்றி தெரிந்து கொண்டு முதல் தேவன் என் அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார், என் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அற்புதமாக இந்த வேத வசனத்தில் புரிந்து கொண்டு சாட்சியாகவும் நடந்து கொண்டு வருகிறேன். இந்த வேதத்தில் இருக்க ஒரு வார்த்தையில் பகிர்ந்து கொள்ளும்போது நம்ம உணர்வோடு ஜீவிக்க வேண்டும். இந்த பைபிள் பற்றி ஸ்டோரி பற்றி சொல்லப்போனால் நாள்கள் போதாது. இந்த வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள், ஆதி முதல் எழுதி கொண்ட வார்த்தைகள், பரிசுத்த வேதத்தில் வார்த்தைகள், பரிசுத்தமான வேதப்பட்ட வார்த்தைகளை நம்ம தியானித்து ஒரு நாள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தேவனுக்கு மகிழ்ந்தார். உங்கள் குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் வளர்க்க நீங்கள் எடுக்கும் பிரயாசங்கள் ஜபந்தான், வேறு ஒன்றும் கிடையாது. சின்ன விஷயம் என்னென்னா, நீ 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 என்று சொல்வதை விட நான் என்ன செய்கிறேன், நான் ஜபிக்கிறேன்னா, பைபிள் படிக்கிறேன்னா, நான் என்ன பண்ணுறேன், தலைவன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி. நான் பண்ணும்போது என் பையன் பண்ணுவான், என் மனைவி பண்ணுவான், என் பொண்ணு பண்ணுவான். ஸோ அதனால் நான் முதல்ல பிரயாசப்படுறேன். கர்த்தர் என் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும், ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் சொல்கிறது நமக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நமக்கு என்ன தோணுதோ, இயேசுவை பற்றி என்ன தெரியுமோ, ரொம்பலாம் வேணாம், நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவது தான் சுவிசேஷம். இயேசுவை பற்றி உங்களுக்கு ஒரு வார்த்தை தான் தெரியுமா,
அந்த வார்த்தையை சொன்னால் போதும். அதான் சுவிசேஷம். அல்லேலூயா.